வணக்கம். இன்னைக்கு நாம ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையில நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான புரட்சியை பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். பல வருஷங்களா குழப்பமான விதிமுறைகள், மறைக்கப்பட்ட கண்டிஷன்ஸ்னு சொல்லி மக்களை பாடாய்படுத்தின ஒரு துறை இப்போ முழுமையா கஸ்டமர்ஸான நமக்கு சாதகமா மாறிக்கிட்டு வருது. இந்த பிரம்மாண்ட மாற்றத்துக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI கொண்டு வந்திருக்க அதிரடி ரூல்ஸ். ரெண்டாவது, இந்த புதிய ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதிவேகமா செயல்பட இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பயன்படுத்துற AI தொழில்நுட்பம். சரி, இத பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல என்னென்ன கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். 1. காப்பீட்டு புரட்சி. 2. IRDAIயின் புதிய விதிமுறைகள். 3. விரைவான கிளைம் அனுமதிகள். 4. அனைவருக்கும் காப்பீடு. 5. பின்னணியில் இயங்கும் AI மற்றும் 6. உங்கள் பாக்கெட்டில் AI. முதல் பகுதி, காப்பீட்டு புரட்சி. இன்சூரன்ஸ் துறையில இது ஒரு புதிய சகாப்தமே சொல்லலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்சூரன்ஸ்னாலே புரியாத சட்ட வார்த்தைகள், ஒருவேளை கிளைம் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடுமோன்ற பயம், இதானே நமக்கு உடனே ஞாபகம் வரும். ஆனா உங்க இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையிலேயே உங்க எதிரியா இல்லாம ஒரு நெருங்கிய நண்பனா கஷ்ட காலத்துல வந்து நின்னுகிட்ட ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாபெரும் மாற்றம் தாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம எங்கிருந்து வந்திருக்கோம், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். பழைய முறையில ரொம்பவே குழப்பமான ரூல்ஸ், பல வயது வரம்பு கட்டுப்பாடுகள், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது மணிக்கணக்கா ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்க வைக்கிற தாமதமான அப்ரூவல்ஸ்னு நிறைய தலைவலிகள் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க புதிய சகாப்தத்துல தெளிவான ரூல்ஸ், ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கிற அப்ரூவல்ஸ், வயசு வித்தியாசமே இல்லாம அனைவருக்கும் விரிவான கவரேஜ்னு சூப்பரா மாறிடுச்சு. கஸ்டமர்ஸான நமக்கு இவ்ளோ பவர் கொடுக்கிற இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? இரண்டாவது பகுதி, IRDAIயின் புதிய விதிமுறைகள். அதாவது நம்ம எல்லாரையும் காப்பாத்த வந்த மாஸ்டர் சர்க்குலர் 2024. நம்ம உரிமைகளை உறுதிப்படுத்துற புதிய ரூல் புக் இதுதான். இதுல முதல்ல இந்த 65ங்கிற நம்பரை நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா 65 வயசு தாண்டின முதியோர்களுக்கு புதுசா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ IRDAI இந்த 65 வயசு உச்சவரம்ப அப்படியே தூக்கிட்டாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, வயசானவங்க இனி எந்த வயசுல வேணாலும் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் பாலிசியை வாங்கிக்கலாம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். அடுத்ததா நம்பர் 3. இதுவும் ரொம்பவே நிம்மதி தரக்கூடிய ஒரு அப்டேட் தாங்க. இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கிற நோய்களை ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், அதாவது PEDன்னு சொல்லுவாங்க. பழைய ரூல்ஸ் படி இந்த நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்கணும்னா நாம 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இப்போ இந்த காத்திருப்பு காலத்தை வெறும் 3 வருஷமா குறைச்சிட்டாங்க. சோ பாலிசிதாரர்கள் தங்களுக்கு தேவையான சிகிச்சையை முன்ன விட ரொம்ப சீக்கிரமாவே வாங்கிக்க முடியும். இப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 இயர் மோரட்டோரியம் ரூல் தான். நீங்க தொடர்ந்து 5 வருஷமா ஒரு பாலிசியை வச்சிருந்து அதுக்கான பிரீமியமும் கரெக்டா கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க கிளைம இன்சூரன்ஸ் கம்பெனியால எந்த காரணத்தை கொண்டும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஆமாங்க, நீங்க வேணும்னே ஒரு மோசடி செஞ்சிருக்கீங்கன்னு நிரூபிக்கப்பட்டா தவிர நீங்க இந்த தகவலை சொல்லல, மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையான கிளைம அவங்களால கேன்சல் பண்ண முடியாது. தொடர்ந்து பாலிசி வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு செம பாதுகாப்பு. மூன்றாவது பகுதி, விரைவான கிளைம் அனுமதிகள். ஹாஸ்பிட்டல்ல இனி நீண்ட நேர காத்திருப்புக்கே இடமில்லை. சரிங்க, சட்டங்கள்லாம் மாறிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் அட்மிட் ஆகும்போதும் நம்ம மணிக்கணக்கா வெயிட் பண்றோமே, அதை குறைக்கிறதுக்காக இதோ வந்திருக்கு புதிய டைம் லைன். இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்டோட ரிக்வெஸ்ட் வந்த உடனே வெறும் 1 மணி நேரத்துக்குள்ள ஆரம்ப கேஷ்லெஸ் அப்ரூவல் அவங்க கொடுத்தாகணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ரிக்வெஸ்ட் வந்ததும் அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ள ஃபைனல் அப்ரூவலை கொடுத்தாகணும். பேஷண்ட்ஸை எந்த காரணத்துக்காகவும் ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம காக்க வைக்க கூடாதுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சீக்கிரமா கிளைம் ஆகுறது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பாலிசி வாங்குறதுலயும் ஒரு அட்டகாசமான டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு தான் பீமா ஆஸ்பா. நீங்க ஒரு பாலிசிக்கு அப்ளை பண்ணும்போது பிரீமியம் காசு உடனே உங்க அக்கவுண்ட்ல இருந்து கட் ஆகாது. அதுக்கு பதிலா அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே ஜஸ்ட் பிளாக் மட்டும்தான் செய்யப்படும். ஒருவேளை உங்க பாலிசி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிளாக் செய்யப்பட்ட பணம் உடனே ரிலீஸ் ஆயிடும். இதுக்காக நீங்க ரீஃபண்ட் கேட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி பின்னாடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. செம்ம ஐடியா இல்ல? நான்காவது பகுதி, அனைவருக்கும் காப்பீடு. 2047க்குள்ள எல்லாருக்கும் காப்பீடுங்கிறது தான் IRDAவோட மிஷன். இந்த ரூல்ஸ் எல்லாம் சிட்டி மக்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டா
கண்டிப்பா இல்லங்க. இந்தியாவோட ஆன்மாவா இருக்கிற கிராமப்புற மக்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதுதான் இந்த பீமா விஸ்தார். வெறும் ரூ. 1500 ஒரு ஆல் இன் ஒன் கவரேஜ். இதுல லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ரூ. 820, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரூ. 500, பர்சனல் ஆக்சிடென்ட்க்கு ரூ. 100, அப்புறம் வீட்டை பாதுகாக்கிற ப்ராப்பர்ட்டி கவருக்கு ரூ. 80ன்னு கிராமப்புற மக்களுக்கு தேவையான எல்லாமே அடங்கிடும். கிராமங்கள்ல இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் கொண்டுவர இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5வது பகுதி பின்னணியில் ஏஐ இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட சோர்வடையாத டிஜிட்டல் உதவியாளர்கள் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 1 மணி நேரத்துல அப்ரூவல், 3 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ்னு இவ்ளோ வேகமா வேலை செய்ய இந்த கம்பெனிகளால எப்படி முடியும்னு அங்கதாங்க நம்ம ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வருது. இந்த கம்பெனிகள் இப்போ மனிதர்களை மட்டும் நம்பி இல்ல, சோர்வடையாத இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Kriyam.ai மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வீடியோ கேவைசி மூலமா பேப்பர்லெஸ் வெரிஃபிகேஷனை முடிச்சிடுது. Arya.ai கஸ்டமர் டேட்டாவை நொடிப்பொழுதுல அனலைஸ் பண்ணி அண்டர் ரைட்டிங் முடிவுகளை ரொம்ப துல்லியமா எடுக்குது. ஆம்பிளிஃபை ரீச்சோட சாட்பாட்ஸ் 24 மணி நேரமும் பல மொழிகள்ல நம்ம கஸ்டமர்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்ணுது. இந்த ஏஐ ஏஜென்ட்களோட வேலை பளுவை எப்படி குறைக்குதுன்னு பாருங்களேன். ஒரு லீடு வந்ததும் அவங்களோட பிஹேவியரை வச்சு ஏஐ அந்த லீடை முதல்ல ஸ்கோர் பண்ணிடும். அப்புறம் சாட்பாட்ஸ் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு குவாலிஃபை பண்ணிடும். இதனால ஏஜென்ட்கள் உட்கார்ந்து பேப்பர் ஒர்க் பண்றதை விட்டுட்டு கஸ்டமர்ஸோட உண்மையான சிக்கல்களை தீர்க்கவும் அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கவும் தங்களோட நேரத்தை ஒதுக்க முடியுது. 6வது மற்றும் கடைசி பகுதி, உங்கள் பாக்கெட்டில் ஏஐ, அதான் உங்க பர்சனல் கார்டியன் சைரா. சரி, கம்பெனிகள் எல்லாம் உங்க வேலைக்காக ஏஐயை யூஸ் பண்றது ஓகே. ஆனா ரொம்ப தந்திரமான வார்த்தைகள்ல எழுதப்பட்ட நம்ம பாலிசிய படிச்சு நமக்கு புரியற மாதிரி ஈஸியா சொல்ல உங்க கைக்குள்ளேயே ஒரு கருவி இருந்தா எப்படி இருக்கும்? அதான் ஜைரா செய்து. நம்ம இந்தியாவிலே முதல் முறையா இன்சூரன்ஸ்க்கான பிரத்யேக ஏஐ உதவியாளரா இது வந்திருக்கு. இது உங்க பாலிசியோட ஒவ்வொரு வரியையும் ஸ்கேன் பண்ணி படிச்சு அதுல இருக்கிற ஓட்டைகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இத வாங்குங்க அத வாங்குங்கன்னு எந்த பிரஷரும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜைரா கஸ்டமர்ஸோட நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்க பாலிசியை இதுல அப்லோட் பண்ண உடனே உங்க கவரேஜ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு ஜி ஸ்கோர் கொடுத்துரும். அப்புறம் 2 வேற வேற பாலிசிஸ பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, பேங்க்ல எந்த அளவுக்கு நம்ம டேட்டா பாதுகாப்பா இருக்குமோ அதே ISO 27001 தரவு பாதுகாப்பு இதுலயும் இருக்கு. எந்த ஸ்பாம் கால்ஸும் வராது, பாலிசி வாங்க சொல்லி தொல்லையும் பண்ண மாட்டாங்க. இதை யூஸ் பண்ண ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன். ஜாய்ரா என்னோட பாலிசிய ரொம்ப எளிமையான மொழியில விளக்குச்சு. நான் எதுக்காக பணம் கட்டிட்டு இருக்கேன்னு இப்பதான் எனக்கு முழுசா புரிஞ்சிருக்கு. என்ன ஒரு ரிலீஃப் இல்லையா? ஒரு கஸ்டமருக்கு கிடைக்க வேண்டிய மிக உயர்ந்த தெளிவு இதுதாங்க. ஏஐ டெக்னாலஜி இன்சூரன்ஸ் மேல இருந்த குழப்பத்தெல்லாம் நீக்கி அதை ரொம்ப வெளிப்படையானதா மாத்திக்கிட்டு இருக்கு. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். IRDA கொண்டு வந்திருக்க புதிய விதிகளால மொத்த சிஸ்டமும் சூப்பரா மாறிடுச்சு. அதை சப்போர்ட் பண்ற கம்பெனிகளுக்கும் நமக்கும் ஏஐ டெக்னாலஜி இப்போ ரெடியா இருக்கு. சோ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க இப்போ வச்சிருக்க காப்பீடு இந்த புதிய ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி சரியான கவரேஜ், சரியான வெயிட்டிங் பீரியட், அப்புறம் சரியான கிளைம் பெனிஃபிட்ஸோட தான் இருக்கா? இன்றே உங்க பாலிசியை எடுத்து செக் பண்ணி பாருங்க, அல்லது ஜைரா மாதிரி ஒரு ஏஐ கிட்ட கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க பாதுகாப்பு தாங்க உங்க உண்மையான பலம்.